தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு பேட்களினுடைய ஒரு மிகப்பெரிய அளவில் இதுதான் பேட் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி கிழித்து தொங்கப்பட்டிருக்காங்களாம் பிக் பாஸ் பிரபலம். பேட்களினுடைய படத்தின் டீசர் வெளியீட்டு நிலையில் அந்த படத்தை பார்த்துட்டு பலரும் பலவிதமான கமெண்ட்டுகளை சொல்லி வந்துட்டுருக்காங்க. அந்த படத்தை வரவிடாமல் குழி தோண்டி புதைத்துட்டாங்க அப்படின்னு இயக்குனர் மிஸ்கின் சமீபத்தில் நடைபெற்ற பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் புலம்பி பேசியிருந்தார். வடசென்னை படத்திற்கு பிறகு வெற்றிமாறனுக்கு பேட்கேர்ள் படத்தின் மூலம் கடுமையான கண்டனங்கள் குவிஞ்சது. இந்த நிலையில் பிக் பாஸ் தமிழ் சீசன் 4இல் போட்டியாளராக கலந்து கொண்டு மக்கள் நாயகி என்ற பட்டத்தை பெற்ற சனம் ஷெட்டி சமீபத்தில் நடைபெற்ற தனது பட பூஜையில் பேட்கேர்ள் படம் குறித்து ஆவேசமாக பேசிய காட்சிகளை ஷேர் செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டும் இருந்தாங்க. ஏற்கனவே பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஏகப்பட்ட பாலியல் தொல்லை பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் இந்த பேட்கேர்ள் படம் போல்டான படம் இல்லை, இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் படம் அப்படின்னு வெளுத்து வாங்கியிருக்காங்க. பெண்கள் ஆபாசமாக போஸ் கொடுப்பதை போல்டு என சொல்வதை ஏற்கனவே சில நடிகைகள் கண்டிச்சிருக்கிறாங்க. அமலா பாலின் ஆடை படத்தை பிக்பாஸ் பிரபலமான விசித்ரா அது ஒரு போல்டான படமா இல்லை தவறான முன் உதாரணம் அப்படின்னு பேட்டி ஒன்றில் பேசியிருந்தாங்க. அதே போல் தற்போது நடிகை சனம் ஷெட்டி பேட்கேர்ள் படத்தினுடைய டீசர் போல்டான டீசர் இல்லை அப்படின்னும் அது ஒரு பேட் எக்ஸாம்பிள் அப்படின்னும் வெளுத்து வாங்கியிருக்காங்களாம். சினிமாவில் நடிகைகளை படம் எங்கே நடிக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க, பலரும் வேறு மாதிரி தான் கூப்பிட்றாங்க. இங்கே உள்ள மோசமான விஷயத்தையெல்லாம் முதலில் மாற்றாமல் தேவையில்லாமல் இளம் பெண்களை கெடுக்கும் விதத்தில் படங்களை எடுப்பது ஏன் அப்படின்னு தெரியல. அதை பல பெரிய பிரபலங்கள் ஆதரிப்பது தான் நிஜமாகவே ஷாக்கிங்காக இருக்குன்னு சனம் ஷெட்டி பேசி கொந்தளிச்சிருக்கிறாங்க. தம் அடிப்பது, சரக்கடிப்பது, இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை வச்சுக்கிறது மட்டுமே பெண் உரிமை கிடையாது. தவறாக காட்ட முயற்சிப்பது எல்லாம் பெண் உரிமை கிடையாது. சுதந்திரத்தை தவறாக பெண்கள் பயன்படுத்தக்கூடாது. அதுவும் குறிப்பாக மைனர் பெண்கள் மீது அதனை திணிக்கும் இது போன்ற படங்களை ஆதரிக்கவே கூடாதுன்னு பதிவிட்டிருக்கிறாங்க. இது சட்டப்படியும் மனசாட்சிப்படியுமே மருத்துவ ரீதியாகவும் தவறான ஒரு விஷயம்னு தன்னுடைய கருத்துக்களை அவங்க ஒன்றொன்றாக அடிக்கியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகை சமந்தா அவர்கள் இப்போ காதலில் விழுந்திருக்காங்க அப்படின்றத உறுதி செஞ்சுருக்காங்கன்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. நடிகை சமந்தா இந்திய அளவில் கவனம் ஈர்த்த ஒரு நடிகையாக இருக்காங்க. அவங்களுடைய நடிப்பில் கடைசியாக சிற்றாடல் ஹனி பென்னி வெப்சீரிஸ் வெளியாச்சு. ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றது. அடுத்ததாக புதிய வெப்சீரிஸில் நடிக்க இருக்கிறாங்க. இதுக்கிடையே நாக சைதன்யாவை திருமணம் செய்து அந்த உறவிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. தற்போது மீண்டும் காதலிப்பதாக தகவல் பரவுது. இந்த சூழல் அவர் போட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவாளர் ட்ரெண்ட் ஆகியிருக்கு. தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த சமந்தா ஹாலிவுட்டில் நடிகையாகி தனது கெரியரையே தொடங்கினாங்க. இங்கே அவங்களுக்கு நடிப்புக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. தொடர்ந்து தெலுங்கு திரையுலகிலும் அவருக்கான கதவுகள் திறக்கப்பட்டுச்சு. அதன்படி விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் தெலுங்கு ரீமேக்ஸில் நடித்தாங்க. அந்த படத்தில் நடித்த போது ஹீரோவாக நடித்த நாக சைதன்யாவுடன் சமந்தாவுக்கு காதல் ஏற்பட்டது. அந்த காதலுக்கு நாக சைதன்யாவின் வீட்டிலையுமே முழு சம்மதம் கொடுத்தாங்க. 2017ஆம் ஆண்டு பிரம்மாண்டமாக திருமணம் நடந்துச்சு. அதற்கப்புறமாக இருவரும் கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாங்க. இந்த நிலையில் சமீபத்தில் தான் பார்த்தோன்னா அவர் 2வது திருமணம் பண்ணியிருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நாக சைதன்யாவுக்கு 2வது திருமணம் நடந்தாலும் சமந்தா இன்னும் சிங்கிளாக தான் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சமந்தா அவர்கள் சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. நீ என் கைகளை இறுக பற்றி கொள்வாயா, அவர்கள் ஏதேனும் பொய் சொன்னால் என்னை திருப்பி அனுப்பிவிடாதேன்னு தனது புகைப்படத்தை பகிர்ந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்களோ காதலில் மீண்டும் விழுந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரியாக கேட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டாகி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.